குணா குணா ஏம்பா இப்படி பான்னு தூங்குறானே நிறைய பாங்கு கொடுத்துட்டீங்களா? நாளைக்கு காலையில எழுந்திருப்பானா அவன்? లేస్తాడు ఏం భయం లేదు. ఫ్రెష్ బంగ్ అది மூளைக்கு நல்லது. ஆமா, நம்ம உண்டியல்ல இருந்து காசு எடுக்க போறோமா இல்ல போட போறோமா? போடத்தான், ஆனா உண்டியல் இல்ல. அனுமந்து போடு. அப்பா ఒరే కాశీ, ఇదిగో పట్టుకోరా, పట్టుకో. நீ இரு நீ வச்சுக்கோ. அவன் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடு. தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுமா? 10% கொடுத்துட்றோம்மா. 10%? கொடுத்துட்றேன் தாயே. பேகு வந்து சரி காசி, 10 நிமிஷம் தான் இங்க வந்துடணும். போங்க. ఏమండి ఎక్కడికి? ఇక్కడికేనయ్యా. ఎక్కడికి? ఇక్కడికే. మిమ్మల్ని అటు వెళ్ళకూడదండి. సరే, ట్రస్ట్ గారు పిలుస్తున్నారు. ట్రస్ట్ గారు పిలుస్తున్నారా? ఏట్రా இரும்பான்னு பார்த்தேன். నిన్ను எப்பரா ఏం కావాలి? ఇదా? రాలేదా? వచ్చిందా? ఎవరు మీరు? ట్రస్టీ గారు పంపించారు. ముందు మీరు బయటకు వెళ్ళండి. హలో, గుణ కదవుతారా? గుణ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அபிராமியாவது வெங்காயமாவது எங்கடா அவங்க? அங்க ஊர்ல. ఏంటయ్యా, ఏం జరిగింది? వాడు ఎవడో కొట్టి లోపలికి వెళ్ళాడు సార్. ఈ లోపలకా? అవును సార్.
లంచగారా పిచ్చినాయాల అసలు నేను తొలపడమేనట్రా చూడు మొత్తం హైదరాబాద్ అంతా మన దగ్గర ఉంది బంగారు రే ఎటు వెళ్తున్నావురా రే గుణ ఏమైనా పోరా రే ఎటు వెళ్తున్నావురా పిచ్చినాయాల అభిరామి కార్తు రే కార్తు పంపితే చంపేస్తాను రే కార్తు రా రే అయ్యో అభిరామి మేడం అభిరామి అభిరామి Amar? Amar? வந்துரு வண்டி வண்டி அபிராமி வந்து But sir, the government policy has changed. No. I don't agree with you at all on that. Sir? Haven't I told you not to disturb? So there's an urgent call, sir. Hello, SK here. Ennachu? Will you please keep quiet? Accident. Eppo? Enge? హలో ఎత్తన బాడీ ఇరుకు ఉళ్ళ ఒకే ఒక బాడీ ఉంది సార్ ఉన్నదానా అవును సార్ ఒక్క మనిషేనా ఎస్ సార్ పులా சுரேஷ் குமார் ஃப்ரம் யோ இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க போய் வேலை பாரு எஸ் சார் I'm Ramaya from CBI, Hyderabad posting. Ninga? என் பேரு சுரேஷ் குமார். I'm the caretaker of the Jayprakash family. அந்த வண்டியில் இருந்தாங்களா? Bye, brother. வந்துட்டு அம்மா அம்மா டேய் குணா ஏன்டா நீ ஆஸ்பத்திரி போல என்னடா தல்ல ரத்தம் யார் இது அபிராமி என்னடி சொல்ற சித்தப்பா எல்லாம் சொன்னாரு உனக்கு பண கஷ்டம் ஆத்தா கனவுல வந்தது எல்லாம் சொன்னாரு இது எனக்கு இது உனக்கு சார் இது எப்ப சார் எடுப்பாங்க? they are very slow.
கன்வர்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆமா, மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இங்க ஃபாரின் போயிட்டாரா? செத்துட்டாரு சார். வண்டியில் இருக்குது அவங்க பொண்ணு தான். சாரி. மிஸ்டர் சுரேஷ்குமார், இந்த வண்டியில் இருக்கிறது அந்த பொண்ணா இல்லையான்னு தெரியாது. பட் வெயிட் அண்ட் see. மிஸ்டர் சுரேஷ்குமார், பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணு இல்லைங்க. தேடி பார்ப்போம். ஏண்டி கத்துற? வாய் மூடு, மூடு வாய. யாராவது கீழே இருக்காங்க? யாரும் ரெடியா இருந்தாங்க. டேய் டேய், அவளை பத்திரமா பாத்துக்கோ. தொட்டை எடுக்க விடாத. நான் போய் அவன் வெளியே அனுப்பணும். ரெட்டி ரெட்டி, ఏంటి வெளியே போயா. ఇప్పుడేగా போயா வெளியே. ఎలా బాగుంది? పోయా வெளியே. పంచ కట్టుకొని. అయ్యో, ఇంత కాలం వండడం పోతే మళ్ళీ ఎప్పుడు వచ్చేది? போ வெளியே. बाय बाय इस्माइल भाई. भाई इस्माइल भाई. कौन है? मैं हूँ. मैं वो रेड्डी है साहब. अरे बाद में आओ. इस्माइल भाई अर्जेंट है. कौन है? मैं वो रेड्डी है साहब. अरे सुबह सुबह क्यों तंग करता है? कौन है जान? कोई नहीं. कोई आया लगता है? अरे चुप. क्या? बहुत जरूरी खबर है साहब. లేకపోతే మిమ్మల్ని లేపుతామా? இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா பாய்? புறப்படு கொஞ்ச புறப்படு. நேரம் தூங்கிட்டு போறேன். இல்ல இல்ல, நீ புறப்படு. 3 மாத்திரை கொடுத்து தொலைச்சிட்டா இந்த ரோஸ் ஒரே தூக்கமா அது வருது. குடுக்கலன்னா இந்நேரம் நீ கொண்டுட்டு இருப்ப. புறப்படுப்பா, புறப்படு. அபிராமி. அபிராமியா? ஓ, அந்த பொண்ணா? வெளில போயிருக்கா, இப்ப வந்துருவா. புறப்படு. எங்க? ஹாஸ்பிடல் போயிருக்கா. போய் சொல்றேன். இந்த பார், இத உங்ககிட்ட கொடுத்து உன்னை வந்து ஆஸ்பத்திரியில பாக்குறேன்னு சொல்லியிருக்கு. இது வந்து தாலி, இது கணையாழி. நெசமாவா? சத்தியமா? என்னடி இன்னும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு? புறப்படுப்பா, புறப்படு. இத கட்டி விடு. யாருக்கு தெரியாம இங்க இருந்து போயிடு. அது எப்படி யாரி தெரியாம போறது? इस्माइल को भूल गया क्या? என்னது? பொண்ணுங்க. எந்த பொண்ணு? ரொம்ப அழகாமே. நம்ம ஏரியாலோ நான் இருக்கும் போதும் நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கலாமா? தப்பில்லை. இஸ்மாயில் பாய் ஐசா हो गया. बोला कि नहीं? எங்க பொண்ணு? இங்க யாருமே இல்ல. அவங்க போயிட்டாங்க. ஆமா, ஆஸ்பத்திரியில வந்து என்ன பாப்பாங்க. இந்த கல்யாணி கணையாழி அப்படி சொல்றான் பாய். இந்த கதல்ல இவன் கிட்ட சொல்லு, நம்ம கிட்ட சொல்லாத. எங்க பொண்ணு? இஸ்மாயில், நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இவன் ஆஸ்பத்திரிக்கு போட்டோம். அப்புறம் சொல்றேன்னா என்ன சொல்லுவ? இஸ்மாயில், கொஞ்சம் சும்மா இரு, நான் அப்புறம் சொல்றேனே. சும்மா இருங்க, அப்புறம் சொல்றோம். கண்ணெல்லாம் அடிக்கிறா. அபிராமி இங்க தான் இருக்காளா? ஒண்ணுல சும்மா இரு. அபிராமி எங்க? எங்க பொண்ணு? அப்ப அபிராமி இங்க தான் இருக்காளா? ஒண்ணுல. குணா, या अल्लाह. फरिश्ता, देवता देवता.
அரே ये क्या है இது அபிராமி கோவில்ல எடுத்தது ஓ இது நீங்க தானா அரே ये सब गाड़ी में रखो रे இது அபிராமியோடது அவுத்து விடுறேன். நல்லூர்ல கத்துன மாதிரி கத்தக்கூடாது. எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு எனக்கு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன்னு நினைக்க மாட்டாங்க? இந்தா இப்போ சாப்பிடு. இன்னும் 600 கிலோமீட்டர் போகணும். ஒரு நாள் நானும் பட்னி. வடகரி இட்லி நல்லா இருக்கும். காரம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா விக்கும். இங்கேயே இருக்கணும். இட்லி வடகரி. கன்னி தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு.
Son of a bitch. Hey, are you all right? என் மேல அன்பு இல்லைன்னா திரும்ப வந்து என்ன பார்த்திருப்பியா? வேற எவனையாவது இப்படி காரால அடிச்சிருந்தேன்னா அவன் செத்துருப்பான். வேற எவளாவது என்ன காரால இப்படி அடிச்சிருந்தா அவளும் செத்துருப்பா. நான் ஆனதுனால சாவல, நீ ஆனதுனால சாவல. நமக்கு சாவு கிடையாது, எழுதி வைக்கப்பட்ட விதி. இனிமே நீ நானும் நீ எவ்வளவு வேணா கத்தலாம். உதவிக்கு நான் மட்டும்தான் வருவேன், இல்லன்னா காட்டெருமை வர்றோம். என்ன காட்டெருமை? கழுத புலி கூட வரும். 1-2 சிறுத்தை கூட பார்த்துருக்கிறேன். பயப்படாத, வா. அந்த பக்கம் போத பெரிய பள்ளம். வா வா வா. இதான் நம்ம வீடு. தினமும் அங்க உக்காந்து இங்க இருந்து காட்ட வேடிக்கை பார்க்கலாம். இங்க படுத்துக்க. பயந்துருச்சு. ஏய் ஏய், பயப்படாத, நாங்க தான். அதுவும் பயப்படுது ஒன்ன மாதிரி. இதான் நம்ம சமையல். கொஞ்ச நாளைக்கு நான் சமைச்சிடறேன், அப்புறம் எல்லாம் நீதான். குறும்பாடு கிடைக்கும், காட்டுக்கோழி கிடைக்கும். நீ சைவமா அசைவமா? கறியெல்லாம் திம்பல? அப்படின்னு நானே காரம் ஜாஸ்தி போடாம.
உனக்கு என்ன வேணும்? பணமா? எத்தனை லட்சம்? எத்தனை லட்சம்? நான் தர சொல்றேன். கேஷ், செக், நான் தர சொல்றேன். நான் யார் தெரியுமா? தங்கம் வேணுமா? கோல்ட்? ஏன் இடக்கேட தர சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன வேணும் உனக்கு? எவ்வளோ அழகான குரல், இவ்வளோ அழகான குரலை வச்சுட்டு என் கூட பேசாம வீச்சு வீச்சுன்னு கத்துறிய. சரி, நீ சைவமா அசைவமானு சொல்லலையே. நான் சைவமும் சமைப்பேன், அசைவமும் சமைப்பேன். கத்து ரொம்ப கூறு, ஆடு வெட்ட கத்து. இது விளையாடு. சாரி சாரி சாரி. சாரி சாரி. என்ன சாரி? எவ்வளவு ரத்தம் பத்தியா? இது உனக்கு ஆயிருந்தா தாங்குவியா? சரி, போனா போது. இனிமே இது மாதிரிலாம் செய்யாது. அந்த கத்தி கொடு. முடியாது, நான் இங்க இருக்க முடியாது. நான் போணும். என்ன விட்டுடு ப்ளீஸ். ஏன்? ஏன்னா நீ பைத்தியம், பைத்தியம். அப்ப ஏன் லட்டு கொடுத்த? அப்ப ஏன் லட்டு கொடுத்த? ஏன் மணி அடிக்க வச்ச? மணி அடிக்கும் போது எதுக்கு என்ன பார்த்து சிரிச்ச? பொம்மையும் ஒன்ன கை காட்டுச்சு. நான் முத்தம் கொடுத்தல, கையில முத்தம் கொடுத்தல நானு. அப்ப சும்மா இருந்துட்டு இப்ப பைத்தியம் பைத்தியம் எப்படி? கண்ண கண்ண காட்டி பேசிட்டு இப்ப போறேன்னு எப்படி? காரில் அடிச்சுட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே? ஏன் போல? ஏன் போக முடியாது? என்ன புரிஞ்சு போக முடியாது. இன்னொரு வாட்டி நான் யாரு நீ யாருன்னு கேட்காத. எனக்கு தெரியும் நீ அபிராமி. உங்க வீட்டு பொண்ணை கொண்டு போனவன் யாரு, எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். பேப்பர்ல 5 லட்சம்னு போட்டிருக்க, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். சரி, உங்க பேச்ச நான் எப்படி நம்புறது? அதுவும் இஷ்டம். ஆனா உன் வீட்டு பொண்ணு இருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் கேட்காத, தப்பு. பொண்ணை பத்தி சகல விவரமும் எனக்கு தெரியும். நாளைக்கு போன் பண்றேன். அப்ப துட்ட பத்தி முடிவா சொல்லு. தேவையில்லாத போலீஸ் அது இதுன்னு போனா பொண்ணு உயிருக்கு ஆபத்து. கரெக்ட். இஸ்மாயில் உன் கடனுக்காக தம்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன். தப்புதான், தப்புதான். உனக்கு தெரியாம போன் பண்ணது தப்புதான். துட்டு கடைக்கிட்ட 5% கொடுத்துறேன், 10 கொடுத்துறேன், 20, 30 பேர் பாதி. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஸோ ஜஸ்ட் 2 minutes. கடத்துக்கு காரணம் காசு தானே தெரியுது. அப்படியா இருந்தால் அவங்க கிட்ட இந்த ஃபோன் வரும். ஃபோனில் அவங்க கிட்ட பேரம் பேசுவாங்க. பை தி பை, எனக்கு பேப்பரில் வந்து 5 லட்சம் போட்டது ரொம்ப தப்பு. போலீஸ்காரனை கேட்காம இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு கிக்கா இருக்கும். I know you are a busy man, but I am sorry I have to say all these things to you. சொல்லுங்க. I think I still have 1 more minute. அவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது அந்த காலை நாங்கள் கேட்டு கரெக்டாக என்கொயரி பண்ணணும். உங்க ஃபோனை டேப் பண்ணணும், அதாவது ஒட்டு கேட்கணும். ஒட்டு கேட்டிங்களா? கால் வந்ததா? இல்லை. உங்கள் ஃபோனை டேப் பண்ண பர்சனலாக பர்மிஷன் கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா கடத்தல்காரங்க, நாங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டு என்கொயரி பண்ணணும். ஓகே, எப்போ? நாளை மறுநாள். இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராசஸ். ஏன்னா அது இந்த லெட்டரு தேட் டெபியூட் பர்சன் தே வில் கம் அண்ட் ஓகே ஓகே. அதுக்கு முன்னே ஏதாவது ஃபோன் கால் வந்ததுன்னா தயவு பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மிரட்ட வாங்க ஃபோனில். அந்த பொண்ணை பற்றி நீங்கள் போய் போலீஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா பொண்ணு உயிரோட வராதுன்னா யூ காட் எ கால். இல்லை. வெல், தேங்க்ஸ் ஃபார் த டைம். See you. Bye bye. Thank you. இவன் பேசுறதே சரியில்லை. இவன் ஃபோன் இன்னைக்கு டேப் பண்ண 60 கோடி அப்பனும் இல்லை பொண்ணும் இல்லை, அனாமத்தான் கிடைக்குது.
அவன் இடத்துல நீ இருந்தா என்ன செய்வே? சாப்பிட்டு இருப்பேன் சார். நீ முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்ன அந்த பொண்ணை பிடிக்கணும். நமஸ்காரம், வரேன். திருட்டு மொழி.